ரூத்துடைய வாழ்க்கை ஒரு தோல்வி. அவருடைய கணவன் இறந்து விட்டான். இவர் ஒரு விதவை. கீழே விதிர்கிற கதிர்களை பொறுக்கி சாப்பிடுறா. அவளுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவள் உண்மையா இருக்கிறதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. தன்னுடைய மாமியாராகிய நகோமியை, நான் போக மாட்டேன், உம்மோட தான் இருப்பேன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், என்னைக்கு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அவள் வந்து விட்டாளோ, ஆண்டவர் போட்டாரு, டிக்கு போட்டு சொன்னாரு, இனி ஃபெயில் கிடையாது, இனிமேல் நீ பாஸ். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே தோல்வி. அவனுக்கு கிடைத்த தரிசனம் ஒன்று, ஆனால் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா கதை சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன், உன் கதிர் எப்படி நிற்கும், உன் சகோதரர்கள் உன் தகப்பன் முதற்கொண்டு எல்லாரும் உன்னை பணிந்து கொள்வார்கள். சொன்னா யாரும் நம்பல. இன்னைக்கு உங்களை யாரும் நம்பாம இருக்கலாம். நீங்க அது நடக்க கூடாதுன்னு கூட உங்களுக்கு விரோதமாய் கிரியேட் செய்யலாம். உங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய் மந்திரங்களை, பில்லி சூனியங்களை ஏவி விடலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். குழியில தூக்கி போட்டது எதுக்கு? அப்பதான் அவன் எகிப்துல போய் பிரதம மந்திரியாய் மாற முடியும். அப்பதான் தேவனுடைய திட்டம் வாழ்க்கை நடக்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய தோல்வி கர்த்தர் உங்களை எங்கேயோ உயர்த்துவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் ஜெயிக்கிறவங்க தான் தேவை, ஆனா ஆண்டவருக்கு ஃபெயில் ஆகிறவங்களுக்கு தேவை. என் ஆண்டவருக்கு ஃபெயில் ஆகிறவங்க தேவை. என் ஆண்டவருக்கு தோற்று போறவங்க தேவை. அவருக்கு டெஸ்ட் மேல அவருக்கு அக்கறை இல்ல, அவருக்கு உனக்குள்ள இருக்கிற பெஸ்ட் மேலதான் அவருக்கு அக்கறை. ஏன்னா அவருக்கு தெரியும், இன்னைக்கு டெஸ்ட்ல ஃபெயில் ஆனாலும் நாளைக்கு நீ அவருக்காக, கிறிஸ்துக்காக நீ ஓடுவ, உழைப்ப, அவருக்காக உன் பெஸ்ட கொடுப்ப. உங்களுக்கு முன்பாக நிற்கிறனா எப்போது ஜெயம் ஜெயம் ஜெயம்னு ஜெயம் எடுத்தவல்ல, பல தோல்விகளை சந்தித்து இருக்கிறேன். பல தோல்விகள். 2004 வருஷத்துல கான்சர்ட் நடத்த வேண்டும். அது என்னன்னு சொல்லி தரிசனம் புரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நிறைய பேர் வச்சு கான்சர்ட் நடத்த போறேன். கையில இருக்கிற என் மனைவியுடைய வளையலை வைத்து 21,000 ரூபாய் எடுத்து அதை வச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி நான் ஒரு கூடாரத்தை எடுத்து ஒரு ஹாலை எடுத்து அந்த ஹால்ல 850 சேர் போட்டு அதுக்கு 10,000 ஹேண்ட்பில் அடிச்சு பல சபைகளினுடைய தெருக்களில் போஸ்டர் அடிச்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி 800 சேர் நிரப்புறதுக்காக 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சேன். ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஆண்டவரே நான் ஆடியோவையும் வீடியோவையும் எடுக்கட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு, வீடியோ எடுக்காத, ஆடியோ மட்டும் எடு. கூட்டம் ஆரம்பித்தது. ஆராதனை நடக்கிறது. 200 பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த மண்டபத்துல. நிறைய காலியான சேர், நிறைய காலியான சேர். அன்றைக்கு இரவு நான் வீட்டுக்கு போய் ஒப்பாரி வச்சு அழுதம் பாருங்க. மனைவி கிட்ட நான் சொன்னேன், இன்னையோட நான் செத்துறலாம் போல இருக்குது. ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி அனுமதிச்சார் ஆண்டவர்? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், நல்லா தானே உபவாசம் இருந்தேன், பயங்கரமா பைபிள் வாசித்தேன், வெளியவே யார் மூஞ்சியும் பார்க்கவே இல்லையே. ஆண்டவர் சொன்னதுனால தானே வச்சேன். ஏன் அந்த இடத்தை கர்த்தர் நிரப்பல? ஏன் எனக்கு தோல்வி? ஏன் எனக்கு தோல்வி? வேதனைப்பட்ட பல நாட்கள் அழுது புலம்புன ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆடியோவை நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணதை மிக்ஸ் பண்ணி போடு. எனக்கு மனசே இல்லை, இத போட்டு என்ன பண்றது ஆண்டவரே? அன்னையோட முடிஞ்சது தானே, இத போட்டு என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னா, நீ போடு. 1.5 வருஷங்கள் 2004 டிசம்பர்ல இருந்து 2006 மார்ச் மாதம் வரையிலும் அந்த சீடியை டெவலப் பண்றதுக்கு நாம் பட்ட பாடு எல்லாம் தெரிஞ்ச பாட்டா பாடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணதுதான் நன்றின்ற ஆல்பம். அன்னைக்கு 800 பேர் வரலன்னு தோல்வி அடைஞ்சு கண்ணீர் விட்டனே, அந்த 800 பேர் வராவிட்டாலும் 80 லட்சம் ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு சென்று அந்த சீடியை கர்த்தர் உலகமெல்லாம் கொண்டு சென்று என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அன்றைக்கு என் பார்வையில் அது தோல்வி, ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது ஜெயம். உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு நீங்க தோல்வியில இருக்கலாம், கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.